ஆக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டரான ஜிவி பிரகாஷ் சைந்தவி அவர்களுக்கு கொடுத்த கிஃப்ட் பற்றின ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. அது என்ன கிஃப்ட், என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடிகரும் இசையமைப்பாளருமான ஜிவி பிரகாஷ் அவர்கள் சமீபத்தில் தன்னோட நீண்ட நாள் காதலி மற்றும் மனைவியான சைந்தவி அவர்களை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட சோசியல் மீடியா பேஜில் அனௌன்ஸ் பண்ணார். அண்ட் அதே தான் சைந்தவி அவர்களும் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேரோட வளர்ச்சிக்காகவும் மன நிம்மதிக்காகவும் இந்த பிரிவு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட பிரிவு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்கள பத்தின ஏராளமான நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுத்திருந்த இன்டர்வியூ. அப்படி ஒரு இன்டர்வியூல இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது சைந்தவி அவர்கள் ஒரு விஷயத்தை ஷேர் பண்றாங்க. அது என்னன்னா, கல்யாணத்தன்னைக்கு காலையில ஜிவி பிரகாஷ் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாரு. அது என்னால மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட 12 வருஷம் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ண போனோம். அன்னைக்கு காலையில ஜிவி என்னோட ரூமுக்கு வந்தாரு. அப்ப எனக்கு ஒரு பொக்கே கொடுத்தாரு. அண்ட் அதோட சேர்ந்து பக்கத்தில் ஒரு சாக்லேட் பாக்ஸும் கொடுத்தாரு. அதோட சேர்த்து ஒரு லெட்டரும் வச்சிருந்தாரு. அந்த லெட்டரில் அவர் என்ன எழுதியிருந்தாரு அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்பயும் சரி, இதுக்கப்புறமும் சரி, எப்போயுமே நாம ஒன்றா இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம், ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு லெட்டரில் எழுதியிருக்காரு. அதை பார்த்த உடனே சைந்தவிக்கு கண்ணில் பயங்கரமாக தண்ணி வந்திருக்கு. ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு மொமெண்ட்டை ஃபோட்டோ பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த ஒரு கிஃப்டையும் ஃபோட்டோ பிடிச்சி வச்சிருக்காங்க. ஏன்னா அது எல்லாமே மிகப்பெரிய ஒரு மெமரிஸ் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. சைந்தவி அவர்களுக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கு அப்படிங்கிறத ஜிவி பிரகாஷ் அவர்களும் அந்த ஒரு ஷோல ஷேர் பண்ணியிருந்தாரு. இவ்வளவு அந்நுண்ணியமான ஒரு கப்புள் ஏன் பிரிஞ்சாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாமே அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் லவ்ங்கிறீங்க, இவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ அந்நுண்ணியமாக இருக்கீங்க, இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டாக இருக்கீங்க, ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் பிரியுங்க, தயவு செஞ்சு பிரியாமல் இருங்க, உங்கள் குழந்தைக்காகவாது பிரியாமல் இருங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. என்னதான் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணாலும் அவங்க ரெண்டு பேரும் பேசி எடுத்த முடிவு தான் அது. ஸோ கண்டிப்பாக அதில் இதுக்கப்புறம் மாற்றம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் மனசு மாதிரி மீண்டும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம். இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் அனுஷ்கா அவர்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இப்போ டோலிவுட் ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமா, டோலிவுட் சினிமா அப்படின்னு ரெண்டுலேயுமே ரொம்பவே முக்கியமான ஒரு ஹீரோயினியாக வலம் வந்தவங்க தான் அனுஷ்கா. இப்போ எப்படி நயன்தாரா ஃபீமேல் லீட் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருந்தாங்க. ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தாங்க. ரொம்பவே நல்லபடியாக போய்கிட்டு இருந்த இவங்களோட கரியர் ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம் மூலியமாக மொத்தமாக மூடிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இஞ்சி இடுப்பழகி அப்படிங்கிற படத்துக்காக வெயிட் போட்டவங்க அதுக்கப்புறம் குறைக்க முடியாமல் பட வாய்ப்புகள் இல்லாமல் போயிட்டாங்க. கடைசியாக அவங்க ஒரு படம் நடிச்சிருந்தாங்க, அதுவும் பெரிய அளவில் போகலை. இந்த ஒரு நிலையில் அனுஷ்கா அவர்களுக்கு கன்னட தயாரிப்பாளர் அவர்களோட கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வலம் வந்துட்டு இருக்கு. அனுஷ்கா அவர்களுக்கும் ஏஜ் 42 ஆகிருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த முறை கல்யாணம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வரதுக்கு மிகப்பெரிய ஒரு டவுட் தான். ஸோ அவங்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிற நியூஸ் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.